Good morning, students. Today we discuss about the topic reproduction in plants and animals. அதாவது பிளான்ட்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் எப்படிலாம் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதை பற்றிய லெசன் தான் அது. ஓகே, ஸோ லிசன் all of you. The living organisms cannot survive for the indefinite period on earth. அதாவது எர்த்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆனது கண்டிப்பாக எர்த் இல்லை அப்படின்னு சொன்னால் சர்வை பண்ண முடியாது. இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால்ட் ஆஸ் தி ரீப்ரொடக்ஷன். அதாவது ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா அதே மாதிரியான நிறைய யங்ஒன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு, the reproduction is the unfolding of life forms where new individuals are formed. அப்படின்னா அதாவது நிறைய யங் ஒன்ஸாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம்லே அதே தான். இட் என்ஷூர்ஸ் த கண்டினியூட்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஸ்பீஷியஸ். அதாவது நிறைய ஸ்பீஷியஸை என்ன பண்ணோம் தொடர்ந்து உருவாகுவதற்கு வழிவகுக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் பெர்பச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுயநிலை பேருடைமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு, the time required to reproduce also varies from organism to organism. அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாங்க அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று செக்ஷுவல், செகண்ட் ஒன் ஏசெக்ஷுவல் அண்ட் தேர்ட் ஒன் வெஜிடேட்டிவ். செக்ஷுவல் இஸ் நத்திங் பட் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட். 2 விதமான கேமிட்டுகள் இணைவதன் மூலமாக ஒரு யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அதை செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். ஒரு மேல் ஸ்போரும் ஒரு ஃபீமேல் ஸ்போரும் இணைஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, வெஜிடேட்டிவ் அப்படின்னா அதாவது ஃப்ராக்மெண்ட்ஸ் கீழே விழுந்து அது மூலமாக ஒரு புதிய ஸ்பீஷியஸ் உருவாகுது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு, the time required to reproduce also varies from organism to organism. எர்த்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. எல்லா ஆர்கானிசத்துலேயும் ஒரே மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லை. ஓகேங்களா, அது ஒரு சில பார்த்திங்க அப்படின்னாக்கா செக்ஷுவல் நடக்கும், ஒரு சில ஆர்கானிசத்தில் ஏசெக்ஷுவல் நடக்கலாம், ஒரு சில ஆர்கானிசத்தில் வெஜிடேட்டிவும் நடக்கலாம். ஓகேங்களா, யூ மே ஃபைண்ட் கிரேட் வேரியேஷன்ஸ் இன் பீரியட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஈஸ்ட் பாக்டீரியா, ரேட், கவ், எலஃபண்ட் அண்ட் ஹியூமன்ஸ். இது எல்லாத்துலேயும் வெவ்வேறு விதமான ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸிங்க நடக்கும். ஓகேங்களா, இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்ஸ்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, செக்ஷுவல் அப்படின்னா என்ன, மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் இணைஞ்சிச்சு அப்படின்னு, அதாவது ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் இணைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல், அதாவது தமிழில் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, the male and female gametes contain the genetic material or genes are present on the chromosomes. அதாவது இந்த மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் இணைவது இல்லையா, இப்போ இணைஞ்சுன்னா என்னாகும் அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ். ஓகேங்களா, அந்த ஜீன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் இருக்குல்லையே அதில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி. இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரக்டர்ஸ்ட்ரைட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா, அதாவது பண்புகளை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அனதர் ஒன் ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓகேங்களா, சரி. இதாவது நெக்ஸ்ட்டு, there are 3 types of reproduction in plants. அதாவது பிளான்ட்டில் 3 வகையான ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, ஒன்று வெஜிடேட்டிவ், செகண்ட் ஒன் ஏசெக்ஷுவல், தேர்ட் ஒன் செக்ஷுவல். வெஜிடேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழில் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏசெக்ஷுவல் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் அப்படின்னாக்கா பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதாவது பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் திஸ் டைப் நியூ பிளான்டட்ஸ் ஆர் ஃபார்ம்டா ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ். அதாவது சொமேட்டிக் செல்ஸ் உடல் செல்கள்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அதாவது பட்டாக இருக்கலாம், செல்ஸாக இருக்கலாம், ஆர்கன்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதுலேருந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. அது என்ன மாதிரியான பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், அல்லது லீஃபாக இருக்கலாம், அல்லது பட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, சரி.
இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கெட்ஸ் டெட்டாச்டு ஃப்ரம் தி பேரண்டல் பாடி. ஒரு பேரண்டல் பாடியிலேருந்து என்ன ஆகும், டெட்டாச்டு அப்படின்னா கீழே விழுறது. ஓகேங்களா, உடஞ்சி கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு நியூ ஸ்பீஷிஸ் வந்து க்ரோத் ஆகுறது. ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் அ ஒன்லி மைட்டாடிக் டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைட்டாடிக் டிவிஷன் மட்டும்தான் நடக்கும், நோ கேமெட்டிக் ஃபியூஷன். ஓகேங்களா, அண்ட் டாட்டர் பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு த பேரண்டல் பிளான்ட். ஓகேங்களா, ஒரு பேரண்டல் பிளான்ட்லேருந்து ஏதோ ஒரு காரணமாக கீழே விழுது. இப்போ கீழே விழுந்ததன் மூலமாக ஒரு புதிய ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இல்லை என்ன டிவிஷன் மட்டும் நடக்கும் அப்படின்னா மைட்டாடிக் டிவிஷன். ஆனால் எந்த டிவிஷன் நடக்கிறதில்ல, கேமெட்டிக் ஃபியூஷன் வந்து நடக்கிறதில்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி எதன் மூலமாலாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீவ்ஸ், இலைகளில் மூலமாக எப்படி வந்து இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இன் பிரியோஃபிலம் த ஸ்மால் பிளான்ட்ஸ் க்ரோ அட் த லீஃப் நாட்சஸ். லீஃப் நாட்சஸ் அப்படின்னா இலைகளில் காணப்படக்கூடிய விளிம்புகள். ஓகேங்களா, அந்த விளிம்புகளை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய யங் ஒன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, தமிழில் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட்டுக்கு. இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெம்ஸ், தண்டுகளின் மூலமாக எப்படி வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. இன் ஸ்ட்ராபெரி த ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் டச் த கிரவுண்ட் அண்ட் கிவ் ஆஃப் அட்வென்டியஸ் ரூட்ஸ் அண்ட் பட்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ராபெரி இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க. அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ். ஏரியல் அப்படின்னா அதாவது மெலிந்து காணப்படக்கூடிய நிமிர்ந்த ஒரு தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்ன மாதிரியான ரூட் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்டியஸ் ரூட்ஸ், சல்லிவேர்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, when the connections with the parental plant is broken, அதாவது ஒரு பேரண்டல் பிளான்ட்லேருந்து என்ன ஆகும், அதில் broken ஆகும், உடஞ்சி விழுது, அதுலேருந்து ஒரு யங் ஒன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டெம் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ரூட், டியூபரஸ் ரூட்ஸ், அதாவது வேர் கிழங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் அப்படி தான், அதாவது இந்த ரூட்லேருந்து தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கிழங்கு இருக்குல்லையே அதுலேருந்து தான் ஒரு நியூ யங் பிளான்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் பல்ஃபில்ஸ். பல்ஃபில்ஸ் அப்படின்னா குமிழம் அப்படின்னு சொல்லுவோம். இன் சம் பிளான்ட்ஸ் த ஃப்ளவர் பட்ஸ் மாடிஃபைட் இன்டு குளோபோஸ் விச் ஆர் கால்ட் ஆஸ் அ பல்ஃபில்ஸ். அதாவது சில பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பட்ஸ், பூ மொட்டு இருக்கு இல்லையா, அதுதான் என்னவா ஃபார்ம் ஆகுது, குளோபஸ், உருண்டையாக ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்ஃபில்ஸ், குமிழம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது தரையில் விழுந்து அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம் பல்ஃபில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அகேவ், கற்றாழை இருக்குல்லையே அது குட் எக்ஸாம்பிள் ஃபார் பல்ஃபில்ஸ். சரி, இது மட்டும் இல்லை, இன்னும் அதர் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா அந்த பிளான்ட் பாடி வந்து துண்டாகிறது. ஓகேங்களா, துண்டாதல் அப்படின்னு சொல்லுவோம். In filamentous algae, breaking of the filament into many fragments is called as a fragmentation. ஒரு filamentous algae, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா துண்டு துண்டாக கீழே உடஞ்சி விழுது. ஓகேங்களா, அப்போ அந்த ஒவ்வொரு துண்டுலையும் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு செல்லாவது அதில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு யங் ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஓகேங்களா, சரி, இது எப்படி வந்து ஃப்ராக்மெண்ட்டாக உடையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே கண்டிப்பாக செல் டிவிஷன் நடக்கும். அது மூலமாக வந்து ஃப்ராக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸை ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பிளத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இன் திஸ் டைப் த பேரண்டல் செல் டிவைட்ஸ் இன்டு டாட்டர் செல்ஸ் and each cell develops into a new adult organism. அதாவது ஒரு பேரண்டல் செல் இருக்கு இல்லையா, இதில் செல் டிவிஷன் நடக்குது. நடப்பதன் மூலமாக 2 டாட்டர் செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகும், திரும்ப அதுலேருந்து ஒரு நியூ யங் வந்து ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் நிறைய ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா, இட் இஸ் அ யூனிசெல்லுலர் அனிமல் கியூ, ஒரு செல்லாலான ஒரு உயிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பட்டிங், மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த ஃபார்மேஷன் ஆஃப் எ டாட்டர் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன், த பட் அரைசிங் ஆன் தி பேரண்டல் பாடி இஸ் கால்ட் ஆஸ் அ பட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஈஸ்ட் அப்படிங்கிறது யூனிசெல்லுலர் ஃபங்கஸ். டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும்.
இதுலேருந்து ஒரு மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா. அந்த மொட்டில் ஒரு மாதிரி பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து தான் ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஓகே, லாஸ்ட் ஒன் ரீஜெனரேஷன், அதாவது மீண்டும் உருவாதல் அப்படின்னு சொல்கிறது. The ability of the lost body parts of an individual organism to give rise to a whole new organism is called as a regeneration அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்கானிசத்தில் 3 பார்ட்ஸாக உடையுது ஓகேங்களா. இப்போ உடையும் போது அதுலேருந்து மற்ற பார்ட்ஸை வந்துட்டு என்ன ஆகும், புதுப்பிச்சுக்கும் ஓகேங்களா. அது மூலமாக ஒரு உயிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளானேரியா, இந்த ரெண்டுமே ரீஜெனரேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா. அதாவது ஒரு பிளான் பாடி ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மற்ற ஆர்கன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் அகைன்.